அன்பான உறவுகளே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் வீட்டு கிச்சனுக்குன்னு சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கிறோம். அதை பற்றி கிராசரிஸ் கொட்டி வைக்கிறதுக்காக அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாட் பாக்ஸ் தான் வாங்கினோம். நாங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு இது ரொம்ப ஒர்த்தபுளாகவே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராசரிஸ் கொட்டி வைக்கிறதுக்காக நான் இந்த கிளாஸ் ஐட்டம் மாதிரி இருக்க ஃபைபரில் செஞ்சது தான் இது. இந்த பாட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இது எப்படியும் 1 kg பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 10 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். கண்டெய்னர் பாக்ஸ் தான் வாங்கினேன். இதில் 5 பீசஸ் இருக்குது மொத்தம். இந்த கலர் கூட ரொம்ப நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணி போட்டனோ அதே சேம் கலர் தான் வந்திருக்குது. இந்த குட்டி பாக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பாருங்க, மொத்தம் 5 பீசஸ் இருக்குது. ஸ்டாண்டு நான் எதுக்கு வாங்கினேன்னா, பவுடர், சென்ட் பாட்டில், க்ரீம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக வாங்கினேன். இது நம்மளோட இடத்த நமக்கு சேவ் பண்ணி தரும். எங்கள் வீட்டு கபோர்டு ரொம்ப சின்னது, அதனால தான் இந்த ஐட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக வாங்கியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதுவும் மளிகை பொருட்கள்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக வாங்கின டப்பா தான் இது. நம்ம நேரில் போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு டப்பா 100 ருபீஸாவது போடுவாங்க. ஆனால் நான் ஒரு டப்பா 50 ரூபா அப்படிங்கிற கணக்கில் தான் வாங்கியிருக்கிறேன். மொத்தம் 10 டப்பா கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராகவும் இருக்குது.